Dharma with the only Dharma Porali, the only person I feel who deserves to be called that there. My association with Rajanna 2004, அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆனால் the actual this thing started in 2004. My journey with Rajanna. In அந்த ஸ்ரீ சங்கராச்சாரியா அவர்களோட arrest, that was a triggering point where I started my journey with Rajanna in this dharmic. ராஜாண்ணா கிட்ட கற்றுக்கிட்டது அவ்வளோ இருக்குது. கற்றுக்க வேண்டியது என்னோட ஒரு வாழ்நாள் இது போகாது. வாட் ஐ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் தேர். நிறைய விஷயம் இவர் நம்ம கோலால யூனிவர்சிட்டி நிறைய விஷயம் சொல்லிட்டார். ஸோ ஐ வுட் ஒன்லி லைக் டு டாக். நான் ராஜாண்ணான்னு சொன்னாலும் அவரை விட 2 வயது மூத்தவள் நான். அவரை விட எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் அக்யூமென் அதிலெல்லாம் ஐம் அன் இன்ஃபென்ட் ஸ்டேஜ்னு சொல்லிக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட் அப்படின்னாக்க, நிறைய பேர் என்கிட்ட நீங்கள் ஆம்பளை ராஜா அப்படிம்பாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ டோன்ட் திங்க் ஐ டிசர்வ் இட், பட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் அபவுட் இட். ஐ டோன்ட் திங்க் எனி அதர் அவார்ட் குட் பி ஹையர் தென் தட். எனக்கு ராஜாண்ணா கிட்ட ஒன்று and I try to learn from him that be as different as you want. எதிராளிய அவங்க அண்ணா கிட்டேருந்து எவ்வளோ வேணால் மாறுபட்டு இருக்கலாம். அவங்க மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட விமர்சனம் எல்லாமே. பட் அதை தாண்டி அதை அவர் ஒதுக்கி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட the respect, love, affection that he shows to that individual is something phenomenal. ஏன் இதை சொல்கிறேனாக்க, உங்களுக்கே தெரியும், அண்ணா டிஎம்கே அவங்களையோ இல்லை டிகே அவங்கள கம்யூனிஸ்ட்டு மீதி இதர ஆப்போசிஷன் கட்சிகள் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் கொள்கைகள் பற்றி அன்காம்ப்ரமைசிங்காக தான் அண்ணாவோட விமர்சனம் இருக்கும். அண்ட் அண்ணாது என்னைக்குமே ஒரு கண்ணியத்துடன் இருக்கும் அண்ணாது. ஆனால் when they meet each other, everything is pushed to the background. எல்லாமே பின்னாடி தள்ளிட்டு the respect mutual. அவங்க அண்ணாக்கு கொடுக்குற மரியாதை, அண்ணா அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை, அது இட்ஸ் நான் ஒரு நம்ப முடியாத ஒரு இது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்டிமேட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு நான் சொல்கிறது, குவைட் ரீசெண்டாக ஒரு டிஎம்கே ஒரு 2-3 தலைவர்களைங்கிட்ட, அரசியல்வாதினா அது உங்கள் அண்ணன் தான், தலைவர்னா அது உங்கள் அண்ணன் தான். ஏன்னாக்க யார் ஃபோன் பண்ணாலும் எடுப்பார். செக்ரட்டரிலாம் எடுக்கிறது கிடையாது, அண்ணாவே எடுப்பார். தெரியாத நம்பர்லேன்னு வந்தாலும் எடுப்பார், அண்ணா பேசுவார். அண்ட் அவரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை அண்ணாவை பார்க்கறதுக்கு. யார் வேணால் அப்படியே நேரடியாக அவரை சந்திப்பதற்கு வரலாம். இதை நான் சொல்லலை, ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். பட் இதை நான் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள 2-3 முன்னோடி தலைவர்கள் என்னிடம் சொன்னது. அது இதை விட ஒரு தலைவருக்கு ஒரு அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ எதிர்கட்சியிலேருந்து இந்த மாதிரி வரதுன்றது, ஐ திங்க் அது இட் ஷோஸ் அண்ணாவோட இண்டிவிஜுவாலிட்டி. அண்ட் அமர் பிரசாத் ரெட்டி சொன்ன மாதிரி எனக்கு அது ரொம்ப நாள் உண்டு. இப்பொழுது நான்லாம் தைரியமாக ஈரோட்டு வெங்காயம், ஈவே ராமசாமி அதெல்லாம் பேசுறதுக்கு இன்றைக்கு சோஷியல் மீடியா இருக்கிறது. கொஞ்சம் அந்த ஹிந்துத்வா, சனாதனி அதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் அண்ணா ஹெச் ராஜாஜி வாஸ் ஒன்லி லோன் சாலிட்டரி வாரியர் இன் த பேட்டில் ஃபீல்ட் அட் தட் டைம். தமிழகத்தில் இவர்களை பற்றி விமர்சிப்பதற்கோ இதை பற்றி பேசுவதற்கோ தயங்கிய காலத்தில் இருந்த ஒரே தலைவர். அண்ட் டோட்டலி a hostile arena. அண்ணா அன்றைக்கு விளையாடியது ஒரு பயங்கரமான ஒரு மைதானம், டோட்டலி எதிராளிகளின் மைதானம். அந்த மைதானத்தில் ஒரு லோன் பேட்ஸ்மேன் வாங்கல, லோன் பிளேயர், அந்த மாதிரி தான் அண்ணா அன்னைக்கு விளையாடினார். அண்ட் ஐ திங்க் எங்களுக்கெல்லாம் பாதி தைரியம் இந்த மாதிரிக்கெல்லாம் அண்ணா தான் உதாரணமே, முன்னுதாரணமே எங்களுக்கெல்லாம் ராஜாண்ணா தான். பேசுவதற்கு ஒரு தைரியம் கொடுப்பது. இன்னைக்கு நாங்கள் நிறைய பேர் பேசுகிறோம்
அபவுட் ஹிந்து தர்மா, சனாதனி, கோயில் அதெல்லாம். பட் இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு பேர் உருவாகியதற்கு காரணம் ராஜாண்ணா தான் இன்றைக்கு. அதை எங்கேயுமே, அதை எப்போவுமே நான் நினச்சிப்பேன். அது எப்படி இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்போஷர் இருக்குது, எங்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா, த வேர்ல்ட் இஸ் இன் அவர் பாம். அதெல்லாம் இல்லாமல் அந்த காலத்தில் எவ்வளவு தைரியமாக ஃபேக்ட்ஸ், ஒன்லி ஃபேக்ட்ஸ், அந்த மாதிரி பேசுவதற்கு துணிச்சல், தைரியம், அண்ட் அ மேன் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். அண்ணாது நிறைய விஷயம் நான் எப்போ பாரு நினச்சிப்பேன் அண்ணா பேசிட்டேன். த வே ஹி கேன் ரீகால் 20 வருஷம் முன்னாடி ஆயாராம் கயாராம், பாதி பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்காது அதெல்லாம். அந்த இந்திரா காந்தி காலத்தில் ஆயாராம் கயாராம்னு வாங்க, அதுவும் ஸ்பெஷலி ஐ திங்க் சாந்தனுஜி இஸ் தேர். யூபியோட அரசியல் அந்த டைமு, அந்த இன்சிடெண்ட் எல்லாம் அண்ணா சொல்லச்ச the way he can recall that events, I think it is God's gift to him. The way he can recall those events. Books அதே மாதிரி புஸ்தகம் படிச்சுட்டு அந்த ஃபார்வர்ட், இப்போ சாந்தனு குப்தாவோட டிரான்ஸ்லேஷன், அந்த மங்க் ஹூ பிகேம் த சிஎம், அது தமிழாக்கம் திரு சக்திவேல் ராஜ்குமார் அவர் தான் அதோட தமிழாக்கம் எழுதியவர். அந்த புக்குக்கு ஃபார்வர்ட் அண்ணா எழுதினாங்க. எல்லா புக்குமே அண்ணாது. ஹி வில் ஆஸ்க் தெம் டைம். அந்த நுனிப்புல் மேயறதே கிடையாது அண்ணாதில். அ மேன் ஃபார் டீட்டெயில்ஸ். அண்ட் இன்னொன்று, ஐ எம் ஃபார்ச்சுனேட், ஐ திங்க் இதுதான் எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக நான் நினைத்து கொள்வேன். அண்ணாவோட அசோசியேஷன் வித் ஆல் தி ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் பிஜேபி இன் தோஸ் டேஸ். நிச்சயமாக இவர் அமர் பிரசாத், இன்னைக்கு சாந்தனு குப்தா அண்ட் அவங்க பேசின மாதிரி அண்ணாஸ் ட்ராவல் வித் எல்கே அத்வானிஜி, with Atalji, with Kalyan Singh ji, with Rajamata ji, அதெல்லாம் ஐ எம் ஃபார்ச்சுனேட். அண்ணாவோட உட்காந்துருக்கச்சே he will keep mentioning about all those incidents, the way how he came அப்படின்னுட்டலாம். So I think that is what this generation should know those things. அண்ணா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, ஐ திங்க் ஆல்வேஸ், நான் நிறைய பேர்கிட்ட இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய வாட் அண்ணா has told me, I have repeated to a lot of people. And as everybody says, one Sanatani who held the saffron flag high, and today there are, இன்னைக்கு இந்த ஹால் எல்லாம் நிரம்பி இருக்கு, அதுக்கு எல்லாமே ஒரு காரணம் ஹெச் ராஜா அண்ணா அவர்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் வந்து ராமகோபாலன்ஜி ஸ்டார்டட், பட் அந்த புஷ், அந்த வேகம், அந்த இந்த மாதிரி ஒரு எந்த ஹாலாக இருக்கட்டும், ஒரு பப்ளிக் மீட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஐ திங்க் த கேட்டலிஸ்ட் இஸ் ராஜா அண்ணா. an indefatigable warrior. என்னை பொறுத்த வரைக்கும் சனாதனத்துக்கு ராஜா அண்ணா மாதிரி இன்னொரு indefatigable warrior, a warrior who never feels let down or dejected or anything. இதை சொன்னா அந்த கோயில் விஷயம்லாம் சொன்னார். நீங்கள் ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த ஊரில் இந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு தர்மிக் சனாதனிக்கு ஒரு இஷ்யூன்னு சொல்லுங்க, he will lift the call. At once the phone call will go to the collector or to the SP of the district. இதெல்லாம் ஒரு மகத்தான ஒரு தலைவன் இங்கே இருக்கிறான் என்பதற்கு ராஜாண்ணா தான் ஒரு உதாரணம். என்ன பொறுத்து எனிபடி கேன் கால் ஹிம். ராத்திரி 11 மணி 12 மணி, அண்ணா இந்த ஊரில் இந்து இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயிடுத்து, கோயில் பிரச்சனை, இந்த பிரச்சனை, ரைட் தேர் ஹி இஸ் தேர் to attend the call and see. Kolala Srinivas சொன்ன மாதிரி I've been a witness to many of those incidents அவர் mention பண்ணதில்ல. So now I would like to end with a quote. Heroes and winners. Anna is the perfect blend of a hero and a winner. எனக்கு he has this, his belief is very clear and very strong. அது அண்ணாது வந்து அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால தான் the experience of elation, அதெல்லாம் because of his commitment to this ideology. You cannot find, என்னை பொறுத்த வரைக்கும், அந்த uncompromising attitude for this ideology. And அண்ணா வந்து நான் சொல்வேன், இப்போ பார், he must conduct classes. முன்னாடி நடக்குமா பிஜேபியில், இப்போ இல்லை, in the recent past. Conduct classes for the பிஜேபி நியூ பீப்புள். நிறைய பேர் கோலால ஸ்ரீனிவாஸ் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளே இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிறவங்க,
பழைய கட்சியில் இப்போ அத்வானிஜி அந்த ரத யாத்திரை அண்ணா தான் வாஸ் கன்வீனர் ஃபார் தமிழ்நாடு. என்னோட பாதி இதுவே நான் அண்ணாவை வந்து தமிழ்நாட்டின் அத்வானின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அண்ணா. தேர் that's how I see him, and my affection, respect, regard, everything is because of his commitment. எனக்கு இதை விட ஒரு நல்ல டீச்சர் எனக்கு கிடைத்திருக்க முடியாது. Whether I deserve that teacher or not, that is a different matter. But I have got one of the best teachers on this dharmic path there. I would like to end with this. எனக்கு ஒன்னே ஒன்று, I think it was Theodore Roosevelt or somebody. I think it was Theodore Roosevelt. அவர்கிட்ட யாரோ சின்ன வயசில் அவர் 8 வயசு இருக்கச்ச நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள், நீங்கள் வளர்ந்தப்புறம் என்னவாக வேணும் நீங்கள் நாங்களாம். வை ஐ வாண்ட் டு பி மை செல்ஃப் அப்படின்னாராம். நான் இந்த கோட்டை எப்போ பாரு அண்ணாவோட தான் நினச்சிவேன், ஹெச் ராஜா அண்ணாவோட தான். ஹீ இஸ் யூனிக், ஹீ இஸ் ஹிம்செல்ஃப், ஹீ இஸ் வாட் ஹீ இஸ், அண்ட் தெர் cannot be another H. Raja in the Tamil Nadu Sanatani scene for me and for others. I think it is there for others. I would like to personally thank, and I also, my special thanks to Rajana for giving me this opportunity to learn of so many things about enna na munadiye na sollirken. Enoda upbringing was more of on the the convent education, with scant regard or this thing, knowledge of Sanatana Dharma or temples or anything there. From that end, I had to travel to this end to become his disciple and learn so many things there. And that has been for my good. Another example I would like to say is on the Koil issue. நாங்கள் Temple Worshippers Society ஆரம்பிச்சு 2012, nobody could, we spoke so much, பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் கிடைக்கல. பட் ராஜா அண்ணா இதை கையில் எடுத்த ஒரே மீட்டிங்கில் the topic became the most important topic to be discussed all over India, and where Anna has to face about some 40 odd cases, 400 cases Anna has to face till date because of that. நாங்கள் 10 வருஷம் பேசுகிறப்போ எங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் ராஜா அண்ணாவால் எங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கும் கிடைச்சிது. அண்ட் கோலால ஸ்ரீனிவாஸ்ஜி சொன்ன மாதிரி கோயில்களை பற்றி எல்லோருமே பேச ஆரம்பித்தது அகெயின் தேங்க்ஸ் டு தர்ம போராளி ஹெச் ராஜா அண்ணா. தேங்க்யூ வெரி மச். திருமதி உமா ஆனந்தன் அவர்களை பேசு தமிழா பேசு நிர்வாக இயக்குனர் திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் கௌரவிக்கிறார். நன்றி. அடுத்ததாக நீங்கள்